குறிப்பா தென் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை, அதாவது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வந்து ரொம்ப மிகப்பெரிய மருத்துவமனை. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களும் அங்கே தான் வராங்க. நீங்கள் கூட பேசிகிட்டு இருந்தீங்க, பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னாலும் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னாலும் அரசு மருத்துவமனைக்கு ஹை கிரவுண்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுலேயும் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப முடியாத பேஷண்ட்ஸ் பெட் ரிட்டனாக இருந்தால் கூட அங்கே தான் போய் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் தினமும் ஒரு 1000 பேராவது வந்து போகக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் வந்து போகக்கூடிய இடம். அப்போ இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வந்து பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இல்லை. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மாசமா இல்லீங்களா? கட்டினதுல இருந்தே அங்க இல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி. எந்த வருஷத்துல இருந்து கேக்குறேன்? 4 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா? ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டி. அங்க இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க திரும்ப ஒரு மருத்துவ வசதிகள் அந்த மருத்துவமனை இல்ல. அந்த மருத்துவமனை இல்லாம அரசு மருத்துவமனையில போய் இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எடுக்க வேண்டியது இது வந்து ரொம்ப கஷ்டமான இதா இருக்கு. பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான, இது மிகப்பெரிய கோரிக்கையாவும் இருக்கு. ஓகே, நன்றி மேடம். நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை, இல்ல நீங்க என்ன போராட்டத்தை? நாம் தமிழர் கட்சி வந்து அமையும் பட்சத்துல உறுதியாக எல்லா ஊராட்சி தோறுமே ஒரு மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே போன்று ஒவ்வொரு ஒன்றிய பகுதியிலும் பல்நோக்கு மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்து இலவசமான மருத்துவத்தை எம் மக்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய முதல் வாக்குறுதி. 2016 இருந்து வாக்குறுதி மட்டுமல்ல, அதைத்தான் நாங்க செய்ய போறோம். 5 ரூபாய் மருத்துவத்திலிருந்து நான் சொல்லி முடிச்சது, 5 ரூபாய் மருத்துவத்திலிருந்து 5 லட்சம் இல்ல 5 கோடி மருத்துவம் வரை மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டியது மக்களோட அடிப்படை, ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை. அதை நோக்கிதான் எங்க பயணம். அதை உறுதியாக மக்களுக்கு இந்த பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை ஆகட்டும் எல்லா பகுதியிலும் அதை உறுதியா நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகே, நன்றி. நீங்க சொல்லுங்க சார். அதிமுக பிரதான எதிர்க்கட்சி, உங்களுக்கு அம்பாசமுத்திரத்துல சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கிறாங்க. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பல முறை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் இங்க இருந்து அமைச்சர்கள் வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதான மருத்துவமனையில இவ்வளவு பெரிய பிரச்சனை, சிடி ஸ்கேன் எடுக்க முடியலங்கிறாங்க, எம்ஆர்ஐ எடுக்க முடியலங்கிறாங்க. இப்ப சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐயும் எந்த நேரத்துல போய் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்ப உயிர் போற ஒரு ஆபத்துல மக்கள் போகும்போது இப்படி ஒரு பிரதான மருத்துவமனையில இவ்வளவு லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய மருத்துவமனையில அந்த வசதிகள் இல்லைங்கிறாங்க. ஆளுங்கட்சியோட பதில் என்ன நம்ம கேட்க போறோம்? ஒரு பிரதான எதிர்கட்சியா உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, நீங்க போய் அதை கேட்டிருக்கணும்ல, என்ன பண்ணீங்க? அதாவது இந்த அம்மா சொன்ன அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது போட்டு கொண்டு வந்து கட்டின திட்டம். அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க சொல்றாங்களா அரசு மருத்துவமனையில இருக்குதுன்னு அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளாக்ல இருந்து இந்த பிளாக்குக்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்கு, இது இரவு நேரத்தில் எடுக்கிறது கஷ்டம்னு நாங்க திட்டம் போட்டு ஒரு அருமையான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியா அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டாரு. அது நாங்க கட்டின ஆஸ்பத்திரிங்கிறதுனால இங்க இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனை தூக்கி கொண்டு அங்க வைக்க மாட்டாங்க. குறுக்கிட கூடாது. அதாவது இதுதான் உண்மை தன்மை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில் போய் அதை மாத்தி வைக்கணும். இங்க இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனை தூக்கி வைக்கணும், அவ்வளவுதான். எம்ஆர்ஐ ஸ்கேன் 2 இருக்கு, மிக பிரம்மாண்டமான நவீன அதிநவீன இது. அதை வந்து மாத்தி வைக்கிட்டா அங்கே எல்லாம் எடுத்துக்கிட்டா இப்படி ஏதாவது ஆவலாதி சொல்ல முடியாதுங்கிறதுனால திமுக ஆட்சியால் முடக்கப்பட்டதுதான் அந்த அம்மாவுடைய புகார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனே அதை நிறைவேற்றார். ஓகே சார், இப்ப உங்க மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க தவறான குற்றச்சாட்டு இது மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சொல்லுங்க. என்ன வசதி எடப்பாடியார் ஆட்சின்னு சொன்னாங்கல்ல, அறகுறையா விட்டுட்டு போன மருத்துவமனையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இன்னைக்கு அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு இங்க இருந்து வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. நீங்க போய் பாருங்க, ஹைகிரவுண்ட்ல இருந்து சிடி ஸ்கேன் எடுக்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வாகன வசதி இருக்கு. அங்க இருந்து வாகன வசதியில அரசு மருத்துவர்கள் சொன்ன அத்தனை பேர் இங்க வந்து எடுக்காங்க. அந்த புகார் கொண்டு கேட்டு பாருங்க. அனைத்து மருத்துவ காவேரி மருத்துவமனை வச்சிருக்காங்க திமுக. தவறு தவறு தவறு. வசதிகளுடன் காவேரி மருத்துவமனை அரசு திறந்திருக்காங்க. மைய மருத்துவமனையில எல்லா வசதி இருக்கு. அதுக்காக கருத்தூர் கேறப்பட்டு புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு அங்கே கொண்டு செல்வதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கு. மறுக்கல, நாங்க வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுக்க 24 மணி நேரமும் ஏங்குது. எந்த நோயாளியாவது வந்து எங்களுக்கு இந்த வசதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம். வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம்.
கொடுத்திருக்கோம். இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கல. கொண்டு அது தவறான தகவல். நீங்க சரி, கேளுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் மக்களுக்கு முடிவு தெரியும். எடுப்பாங்க. வாங்க. ஓகே ஓகே. நன்றி. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மருத்துவமனையில சிடி ஸ்கேன் வசதி இல்ல, எம்ஆர்ஐ வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் சொன்னாங்க. 2 கட்சிகள் சார்பிலும் கூட இல்லன்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் திமுக சார்பில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அவர்கள் அப்படிலாம் இல்ல, இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதாவது நம்முடைய நியூஸ் தமிழ் நோயாளி நீங்க 3 பேர் சொன்ன கருத்துமே நேரலையில இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ தேவையான வசதிகளும் இருக்கு அப்படின்னா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க, வாழ்த்துவாங்க. உறுதியாக இல்லை என்றால் எங்கள் கோட்டை, பாளையங்கோட்டை எங்கள் கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அதனால தான் அதுல ஓட்ட விழுந்து இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல கட்சி பொதுக்கூட்டம் இல்ல சார், வேணாம் please.